மேடை கச்சேரிகளில் இளையராஜாவின் பாடல்களை அவரது அனுமதியை பெறாமல் பாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் வந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பிரபல பின்னணி பாடகர் எஸ்பிபி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக தனது குழுவுடன் சென்றிருக்கும் அவர் ஃபேஸ்புக் பக்கத்தில் இதனை தெரிவித்திருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பு இளையராஜாவின் நோட்டீஸ் கிடைத்ததாக கூறியிருக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியம், இதேபோல பாடகி சித்ரா மற்றும் தனது மகன் சரண் ஆகியோருக்கும் நோட்டீஸ் வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இனிவரும் இசை கச்சேரிகளில் இளையராஜா பாடல்களை பாட இயலாது என்பதற்கான காரணத்தை ரசிகர்கள் அறிந்து கொள்வதற்காக இதனை தெரிவித்திருப்பதாக கூறியிருக்கும் அவர், அதிர்ஷ்டவசமாக மற்ற இசையமைப்பாளர்களின் இசையிலும் பாடியிருப்பதால் அந்த பாடல்களை கச்சேரிகளில் பாடப்போவதாக தெரிவித்துள்ளார். எஸ்பிபியின் இந்த பதிவுக்கு சிலர் பதில் கருத்துக்களை பதிவிட தொடங்கியிருக்கும் நிலையில் நண்பர் இளையராஜா இதனை முன்கூட்டியே தன்னிடம் தெரிவித்திருக்கலாம் என்றும், இப்போது வழக்கு வந்துவிட்டதால் சட்டப்படி சந்திக்க வேண்டியிருப்பதாகவும் பாலசுப்ரமணியம் தெரிவித்திருக்கிறார். எனினும் இளையராஜாவுக்கு சங்கடம் தரும் வகையில் கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேடை கச்சேரிகளில் இளையராஜாவின் பாடல்களை பாடுவது தொடர்பான விவகாரம் குறித்து எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் மகன் சரணை புதிய தலைமுறை தொடர்பு கொண்டிருக்கிறது. தற்போது அமெரிக்காவில் இருக்கும் அவர் இளையராஜா தரப்பு அனுப்பியிருக்கும் நோட்டீஸ் குறித்து என்ன கூறுகிறார் என்பதை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஒரே உலகத்தை சேர்ந்த இசை என்ற ஒரே உலகத்தை சேர்ந்த நீங்கள் திரு இளையராஜா அவர்கள் உங்களுக்கும் திரு எஸ்பிபி அவர்களுக்கும் திருமதி சித்ராமா அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய தரப்பு கருத்து என்ன? பெரிய ஆள் கிடையாதுங்க. எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இது தொடர்பாக நீங்க இளையராஜா தரப்புல யாரையாவது சந்திச்சு பேசுனீங்களா? எதற்காக இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அவர்களிடம் உங்களால் தொடர்பு கொண்டு பேச முடிந்ததா? இல்ல, அவர்கிட்ட இன்டெலெக்சுவல் ரைட்ஸ் அவர்கிட்ட இருக்கு. அதுக்கு சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. அது எங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. ஏன்னா இனிப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம் சார். கேக்குதா உங்களுக்கு? கேக்குது, தொடர்ந்து பேசுங்க. நீங்க எஸ்பிபி 50வது வருடத்தை நோக்கி நாங்க இந்த உலக விழா நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வரைக்குமே 6 நாடுகளில் நாங்க நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். இது அமெரிக்கா 7வது நாடு. இதுலயும் நாங்க சியாட்டிலும் லாஸ் ஏஞ்சல்ஸ்லயும் நிகழ்ச்சி நடத்தி முடிச்சாச்சு. அங்க எதுவுமே ப்ராப்ளம் வரல. சான் பிரான்சிஸ்கோக்கு இறங்கின உடனே அமெரிக்கன் லாயர் ஒருத்தர் எங்களுக்கு இமெயில்ல ஷெப்பர்ட் மலன் அப்படின்ற ஒரு லா ஃபார்ம்ல எங்களுக்கு லீகல் நோட்டீஸ் வந்திருக்கு. அவங்க இளையராஜாவுடைய லாயர்ஸ், இசைஞானி இளையராஜா அவர்களுடைய லாயர்ஸ். அண்ட் இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தீங்கன்னா உங்களுக்கு பெனல்டி நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால நாங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம். திரு இளையராஜா அவர்களும் திரு எஸ்பிபி அவர்களும் இணைந்து பல படங்கள்ல பணியாற்றி இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச பாடல்கள்லாம் உலக அளவுல புகழ் பெற்றது. அவர்களுடைய நட்பும் ரொம்ப ஆழமானது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு நிலையில திரு இளையராஜா அவர்கள் திரு எஸ்பிபி அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதுக்கு நான் எந்த பதிலும் நான் சொல்ல முடியாது. அது அவங்களுடைய நட்பு, அவங்களுடைய இத்தனை தொழில் ரீதியா அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய நட்பு, அதுக்கு நான் கருத்து சொல்றதுக்கு ஆளு கிடையாது. இதற்கு முன்பே திரு எஸ்பிபி ஐயா அவர்கள் பல இடங்கள்ல பல மேடை கச்சேரிகள்ல இளையராஜா அவர்களுடைய சேர்ந்து செஞ்ச பாடல்களை பாடியிருக்காரு. அப்போதெல்லாம் கொடுக்காத ஒரு நோட்டீஸ் இப்ப வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுங்களே. அந்த கேள்வி நாங்களும் தான் எடுத்திருக்கோங்க. இப்போ எஸ்பிபி 50 அப்படின்ற கான்செப்ட் நீங்க உலகம் ஃபுல்லா பல இடங்கள்ல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த இசை நிகழ்ச்சி இனி தொடரும்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா தொடருங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் 50வது வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனாலதான் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அந்த 50வது வருஷத்துக்கு முன்னாடியில அந்த இளையராஜா சாருக்கு அவருடைய ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுறதுக்கு முன்னாடியில இருந்தே அவர் பாடிக்கிட்டு இருக்காரு. ஸோ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட பாடிட்டு இருக்காரு. இது வெறும் ராஜா சார் கிட்ட மட்டும் அவர் பாடல. ஸோ அதனால நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அப்பா 40,000 பாடல்கள் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 40,000 பாடல்கள்ல ராஜா சார் ஒரு 1000 படம் பண்ணிருக்காங்க. இப்பதான் நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கும் விழா நடத்திருக்காங்க. ஸோ அந்த 1000
படத்துல வந்து ஒரு ஒரு படத்துக்கு 6 பாட்டுன்னு வச்சுக்கிட்டா கூட வந்து 6000 பாட்டு. அந்த 6000 பாட்டுல வந்து அப்பா ஒரு 50% இருக்காது, ஒரு 40% அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட வந்து ஆஹ், ஒரு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு 1000 பாடல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2000 பாடல்னு இருக்கட்டும். அப்போ அந்த 2000 பாடல் இல்லாம வந்து 40,000 பாடல்ல வந்து 38,000 பாடல்கள் இருக்கு. ஸோ அந்த 38,000 பாடலை வச்சுக்கிட்டு நான் இந்த ஒரு அமெரிக்கா மட்டும் கிடையாது, நான் மொத்தம் வேர்ல்டுலயே நான் வந்து ஷோ பண்ண முடியும். இப்போ முகநூல் பதிவில் திரு எஸ்பிபி ஐயா பதிவிட்டும் போது எனக்கு சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்க விருப்பம் இல்லை, ஆனா இதை நான் சட்ட ரீதியில தான் அடங்கியாகணும் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுனால நான் சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க தரப்புல இருந்து இந்த விவகாரம் தொடர்பா சட்ட ரீதியில அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இல்லைங்க, நாங்க எந்த நடவடிக்கையும் நாங்க எடுக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது. அதுல வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பாவுக்கும் ராஜா சாருக்கும் இருக்கிற அந்த நட்பு இதுல தான் வந்து அவர் வந்து நான் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு மரியாதை கொடுத்து தான் நாங்கள் எல்லாருமே அடங்கி போயிருக்கோம். நான் சொன்ன மாதிரி 38,000 பாடல்கள்ல வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு 24 பாட்டு போட்டா கூட வந்து ஒரு 5 வருஷம் பண்ணலாம் நிகழ்ச்சி. திரு இளையராஜா அவர்களுக்கும் திரு எஸ்பிபி அவர்களுக்கும் இடையே உள்ள அந்த நட்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ரொம்ப ஆழமானது. இந்த நோட்டீஸ் திரு இளையராஜா அவர்களுடைய கவனத்திற்கு சென்ற பிறகுதான் திரு எஸ்பிபி அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்களுக்கு தெரியாதுங்க, அந்த பக்கம் என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க அமெரிக்கால இருக்கோம். அது தெரிஞ்சு அனுப்பிச்சாங்களோ இல்ல தெரியாம அனுப்பிச்சாங்களோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. நாங்க வந்து இசைஞானி இளையராஜா அவர்களுடைய லாயர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து அவரு ஒரு லாயர் வந்து நீங்க ரீடைன் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க லாயர்ஸோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். அது அவர் சைன் பண்ணாரா இல்லையா எங்களுக்கு தெரியாது. ஸோ அதுல நான் வந்து எந்த காமெண்ட்டும் பண்ண முடியாது. சார், நீங்க சொல்லும்போது திரு இளையராஜா அவர்களுடைய கவனத்திற்கு சென்றுதான் இந்த நோட்டீஸ் எங்களுக்கு வந்ததா என்பது தெரியாதுன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இது தொடர்பா நீங்க இளையராஜா தரப்புல யாரையாவது தொடர்பு கொண்டீங்களா இது தொடர்பா பேசுறதுக்காக? இல்லைங்க, அவங்க எங்களை வந்து ஃபோன் பண்ணி எங்ககிட்ட பேசியிருந்தாங்கன்னா நாங்கள் அவங்க கிட்ட பேசியிருக்கோம். லாயர் நோட்டீஸ் வந்தபோது வந்து நாங்கள் லாயர் மூலமாக தான் நாங்கள் வந்து அதுக்கு பேசணும். இது இல்லைன்னா நாங்கள் வந்து இதுக்கு பர்சனலாக வந்து அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணுறதுங்கிறது தப்பாக போகும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து பண்ணல. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.